நீ என்ன பண்ற? செல்லு பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கேன். டிவி பார்த்துட்டு இருக்கியா? உனக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. என்னது? என்ன பார்சல்மா? தெரியல, திறந்து பார்த்தா ஷூ இருக்கு. எடுத்துருவாமா பார்க்கலாம். எவ்வளவு அந்த ஷூ? இதுவாமா? 500 ரூபா. 500 ரூபாயா? 500 ரூபாய் மாதிரி தெரியலையே, நல்லா இருக்கு. 500 ரூபாதாம்மா. டப்பால ரேட்டு போட்டுருந்துச்சு, நான் பார்த்தேன். நானு என்ன 500 ரூபாய்ங்கிற, அதுல 2500 ரூபாய் போட்டிருக்கு. 2500 ரூபாய் கிடையாதுமா. ஆனா 2500 ரூபா தான். ஆஃபர்ல 500 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஆஃபர்ல எவன்டா உனக்கு சும்மா இது கொடுக்குற? ஆஃபர்ல 500 ரூபாய்க்கு இது வருது இல்லம்மா. சப்பல் வாங்கி தர மாட்டேங்கிற, ஒண்ணும் வாங்க மாட்டேன். உனக்கு 2500 ரூபாய் ஷூ வாங்கி வச்சுட்டு பொய் சொல்லிட்டு இருக்கேன் நீனு. பொய்யெல்லாம் இல்லம்மா, அது உண்மையாலுமே அது 500 ரூபா தான்மா. 500 ரூபாமா. 500 ரூபாய்னா பரவாயில்லையேடா. அப்பனா மாமா பொண்ணு நவீன் பொண்ணெல்லாம் வாங்கலாமே. அது கொஞ்ச நேரம் போட்டாங்க, அவ்வளவுதாம்மா, நிப்பாட்டிட்டாங்கம்மா. 500 ரூபா தான்மா. உனக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன் இது. ஆமாமா, கையில காசே இல்லம்மா. என்ன இது இது காசே இல்லன்னு சொன்னியா? இது வாங்கறதுக்கு ஏது உனக்கு காசு 500 ரூபாய்? ரெண்டு வாங்கி கொடுத்தாங்க. ரெண்டு கிட்ட எதுக்கு வாங்குற? அவன் வாங்க, நம்ம யார்கிட்டயும் வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? நீ வாங்குற சம்பளத்துக்கு 500 ரூபாய் கொண்டு போய் அவங்க கிட்ட குடு. என்ன, எனக்கு அதுல கம்மி பண்ணிடு. அத கொடுத்து நீ கோட்டையை கட்ட போற. அம்மா, இது 500 வருஷத்துக்கு ஏமா போட்டு நீ போட்டு தாளிக்கிற காலையில? மாதிரியே தெரியல. சரி, ஏதோ சொல்றேன், நான் நம்புறேன். நீ உண்மைதான் சொல்லுவேன். என்ன, நல்லா இருக்குது. இந்த மாதிரி இன்னொரு தடவை போட்டாங்கன்னா மாமா பொண்ணு நவீன் பொண்ணு எடு, சரியா? 2500 வருஷம் எல்லாருக்கும் எடுக்க முடியுமா? ஆமா, எடு. 500 ரூபாய்க்கு போட்டிருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஆமா ஆமாமா. அப்ப இதுல போட்டாங்கன்னா, தள்ளுபடியில போட்டாங்கன்னா எடு. இந்த மாதிரி ஒண்ணு இது 2500 ரூபா ஷூ 500 ரூபாய்க்கு போட்டாங்க. அதெல்லாம் போட்டாதான் காலுக்கு நல்லா இருக்கு, அதனாலதான் எடுத்திருக்கேன். ஆனா திரும்பவும் 500 ரூபாய்க்கு போடுவாங்க. டவுட். பிளாக் கட் ஷூ இல்ல வேணும். இது எதுக்கு எடுத்த? உடம்பு போட்டுருச்சுலம்மா. இங்க பாரு எப்படி இருக்க. இங்க பேரு கால்லாம் பாரு. அதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸர்சைஸ் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அதுக்குதான் பாத்துக்கிட்டே ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அதுக்குதாம்மா ஓடி ஆடி அப்புறம் ஜிம்முக்கு முதல்ல ஓடுறதுக்கு. எக்ஸர்சைஸ்க்கா இது? ஆமாமா, எக்ஸர்சைஸ் பண்றதுக்காண்டி. சரி, எக்ஸர்சைஸ் பண்ணி உடம்ப குறைச்சி மாதிரி காரணமாயிரும். சூர்யா மாதிரி எல்லாம் வாங்க. என்ன, நீ வேற அழகு. என் பையன் எப்பயுமே தனியா அழகா தெரியணும். சூர்யா ஒரு அழகு, நீ ஒரு அழகு. சரி மத், அதாம்மா ஓடி உடம்ப குறைக்கிறதுக்காண்டி வாங்கியிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கு. இப்ப என்ன, உனக்கு ஏதாச்சும் வேணுமா? எனக்கெல்லாம் ஒண்ணும் வேணும். நீ எனக்கு வாங்கியே தரமாட்டியே. அப்புறம் இது வந்துருச்சுன்னு எடுத்து ஏன்ட்டு போல அடி போட்டுட்டு இருக்கேன். நல்லா இருக்குல்ல இது? நியூ இயருக்கு இதுதான். இத போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சு உடம்ப குறைக்கிறது தான் என் வேலை. சரி, இதே மாதிரி ஒண்ணு பிளாக்ல வந்தா வாங்கு. ஆபீஸ்க்கு அது வேற மாதிரி வாங்கணுமா? இது வேற. பேக்ல போட சொல்றாங்க இல்லடா உன்ன. அப்புறம் ஏன்டா அது ஒண்ணு வாங்குடா. அந்த ஷூ தான் போட்டா காலை கடிக்குமா? காலை கடிச்சா அப்புறம் ஆபீஸ்ல போட சொல்லும் போது நம்ம போட்டுதானே ஆகணும். ஷூ ஏதாவது ஆச்சுன்னு சொல்லிக்குவோம், போமா. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சனி. எப்போ நம்ம ஆபீஸுக்கு போனாலும் நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், நம்ம என்ன போட்டுருக்கிறோமோ, நம்ம எப்படி வர்றோமோ அதுதான் பாப்பானுங்க. கரெக்டா நம்ம அதுவும் ஒண்ணு எடுத்துக்க. அது அப்புறம் எடுத்துக்க. சரி, என்ன காபி குடிக்கிறியா? காபி குடிக்கிறியா? ஒரு காபி கூட போட்டுக்கிறது இல்ல பையன். இதுக்கும் நாமளே செய்வோம் எல்லாமே. அம்மான அப்புறம் எதுக்குதான் இருக்கு? ஆமாமா, காபி போடணும், சோறு போடணும். அப்புறம் அம்மா அப்புறம் வீட்டுல எதுக்குதாமா இருக்கீங்க? போட்டு கொடுங்கம்மா ஏதாச்சும் ஒண்ணு. குடிச்சிட்டு என்ன ஒரே இடத்துல உட்காராம அந்த சூப்பர் கொஞ்சம் நடந்து காட்டி. அதெல்லாம் கால்ல போட்டு ஓடுறது, மட்ட மத்தியானத்துல போட்டு கரெக்டா நடந்து காட்டி போட்டு காஃபின்னு சொல்லி தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன்.